அதாவது இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா சுதந்திர இந்தியாவில் மட்டுமில்லாமல் ஏற்கனவே பிரிட்டிஷ் ஆட்சி செய்த போதும் இருந்து நமக்கு இந்த குற்றங்களை தடுப்பதற்காக குற்றவியல் சட்டங்கள் ஏற்படுத்தி இருந்தனர். அதில் பார்த்திங்கன்னா 1860ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டம் முக்கியமானது. அதைத் தொடர்ந்து 1872ஆம் ஆண்டு இந்திய சாட்சிய சட்டம். அது 2 சட்டங்களும் பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்டது. சமுதாயத்தில் குற்றங்களை தடுக்க வேண்டும், குற்றங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும். அதை மட்டுமல்லாமல் குற்றங்கள் நடந்த பிறகு முறையாக விசாரணை செய்து அவர்கள் தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அப்போதுதான் சமுதாயத்தை திருத்த முடியும், சமுதாயம் ஒரு வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக வளர முடியும் என்ற கருத்தின் அடிப்படையிலே எழுந்தது தான் இந்த குற்றவியல் சட்டங்கள். அப்படி பார்த்திங்கன்னா 1860ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை தற்போது பிஎன்எஸ் என்று மாற்றியுள்ளார்கள். அதாவது பாரதிய நியாய சமீக்ஷா. அடுத்ததாக பிஎன்எஸ்எஸ், அதாவது நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு குற்றவியல் நடைமுறை சட்டம் என்று இருந்ததை தற்போது பிஎன்எஸ்எஸ் என்று மாற்றியுள்ளார்கள். பாரதிய நகரிய சுரக்ஷா சன்ஹிதா. அடுத்ததாக இந்திய சாட்சிய சட்டம் 1872 ஆக்ட், அதை பற்றி பிஎஸ்சிஏ என்று மாற்றியுள்ளார்கள். அதாவது இந்தியான்றது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சில வழிவகைகளை வகுத்து கொடுத்துள்ளது. அதன் அடிப்படையிலே நாம் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1860ஆம் ஆண்டே இந்திய தண்டனை சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அது பார்த்திங்கன்னா ஐபிசின்னு சொல்லுவாங்க. அந்த ஐபிசியில் இருக்கக்கூடிய பழைய பிரிவுகளை நீக்கிவிட்டு, சில பிரிவுகள் நீக்கிவிட்டு புதிதாக பிஎன்எஸ் என்று ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான பிரிவுகளை, புதிய பிரிவுகளை இணைத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து 1973ஆம் ஆண்டு சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய குற்ற நடைமுறை சட்டம், அதுலேயும் அதை இப்போ பிஎன்எஸ்எஸ்எஸ் என்று மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தாப்பில் 1872ஆம் ஆண்டு இந்திய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை தற்போது பிஎஸ்சிஏ என்று மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா ஐபிசி, அதில் பல்வேறு வகையான பிரிவுகளை மாற்றி அமைத்தது மட்டுமல்லாமல் காவல்துறைக்கு அதிக அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த அதாவது பெயர் மாற்றங்கள் குறித்தே மிகப்பெரிய சர்ச்சை எழுந்து வருகிறது. அதாவது இந்த பெயர் மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இருந்திருக்கலாம், அல்லது அந்தந்த தாய்மொழிகளே இருந்திருக்கலாம். அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் சமஸ்கிருதம் கலந்த இந்தியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். சமஸ்கிருதம் கலந்த இந்தி என்பது பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளே யாருடைய பொதுவாக நம்மளுடைய தென்னகத்தில் உள்ளவர்கள் உச்சரிக்கக்கூடிய வகையில் சரியாக அமையப்பெறவில்லை என்பது பலருடைய கருத்து. அதற்காக அவரவர்களுடைய தாய்மொழியிலே அந்த பெயர்கள் இருந்தாலோ அல்லது ஆங்கிலத்தில் இருந்தாலோ மிக சால சிறந்ததாக இருக்கும் என்பது ஒரு பிரிவு. அது மட்டுமல்லாமல் அதில் உள்ள பல பிரிவுகள் காவல்துறைக்கு மிகுந்த அதிகாரத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த காவல்துறைக்கு அதிகாரம் என்பது ஒரு சில பிரிவுகளை பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரிமாண்ட் 15 நாட்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா அந்த 15 நாட்கள் காவல் என்பது 60 நாட்களாக மாற்றி அமைத்துள்ளார்கள். அப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு குற்றத்தில் தேடப்பட்டு வருகிற ஒரு குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் 60 நாட்கள் வரை அவர் எங்கே இருக்கிறார் என்பது பெற்றோர்களாக இருக்கட்டும், அவருடைய உறவினர்களாக இருக்கட்டும், யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை பிற்காலத்திலே கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த 15 நாளிலிருந்து 60 நாட்கள் என்று ரிமாண்ட் காலத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் காலத்தையும் 14 நாட்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த சட்டமானது அதாவது ஒரு குற்றத்துக்கு உள்ளான நபர் மீது புகார் வரப்பெற்ற பிறகு உடனடியாக புலன் விசாரணை செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும்.
பதிவு செய்த பிறகு மறுநாள் நீதிமன்றத்திலே 24 மணி நேரத்திற்குள்ளாக அவரை நீதிமன்றத்திலே ஒப்படைக்க வேண்டும். இதுதான் பழைய சட்டப்பிரிவில் இருந்தது. தற்போது அது 14 நாட்களாக, அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்வதே நீண்ட விசாரித்து காவல்துறையினர் 14 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் 14 நாட்கள் வரை சில இதை காவல்துறையினை தவறாக பயன்படுத்தி தமக்கு வேண்டாதவரை அல்லது அரசியல் உள்நோக்கம் கற்பித்து அரசியல் அதிகாரத்தின் படியாக தம்முடைய அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்யும் அதிகாரிகள் இவற்றை 14 நாட்கள் வரை ஒருவரை அடைத்து வைத்து எஃப்ஐஆரும் பதிவு செய்யாமல் அவரை கொடுமைப்படுத்துவதற்கான ஒரு சட்டப்படியான அங்கீகாரத்தை அவருக்கு வழங்கி இருக்கிறது என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான பிரிவாக பார்க்கிறார்கள். இது மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய ஒன்றாக கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டங்களில் பார்த்திங்கன்னா விலங்கிட்டு அழைத்து செல்லலாம், யாரை வேண்டுமானாலும் விலங்கிட்டு அழைத்து செல்லலாம், பெண்களாக இருந்தாலும் கூட என்று புதிய சட்டப்பிரிவு கூறுகிறது. இதெல்லாம் மனித உரிமைக்கு மீறலாக நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் புதிய சட்டத்தில் பார்த்திங்கன்னா தேச விரோத குற்றம் பிரிவு 150 கீழே பார்த்திங்கன்னா தேச விரோத குற்றம் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக செயல்படுபவர்கள் மீது தேச விரோதம் பாயும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய இறையாண்மை குந்தகம் தேச நலனுக்கு குந்தகம் விளைவித்தல், இந்த 2 வார்த்தைக்கும் தெளிவான டெஃபினிஷன் கொடுக்கப்படவில்லை. அதனால் என்ன ஒரு பின்விளைவு ஏற்படும் என்றால், யாரை வேண்டுமானாலும் தேச விரோத குற்றத்திற்காக கைது செய்யலாம் போலீஸ். அது மட்டுமல்லாமல் அவர்களை எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு துஷ்பிரயோகமாக அமையும் என்று பல்தரப்பட்ட பொதுநலன் கருதி போராடுபவர்கள் தெரிவிக்கிறார்கள். சட்ட வல்லுநர்களும் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதே வகையில் பார்த்திங்கன்னா பயங்கரவாத சட்டங்களும் இதில் மிக கடுமையாக இருக்குது. இதை மாதிரி சில கடுமையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது தனித்தனி பயங்கரவாத சட்டங்களுக்காக, பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக தனித்தனி சட்டங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற வகையில் இதில் ஐபிசிலையும் கொண்டு வந்து அதை சாதாரண குடிமக்களாக இருக்கட்டும் அவர்கள் மீது இந்த பயங்கரமான சட்டங்கள் பாய்வதற்கான ஒரு வழிவகைகளை, அதாவது கூடுதல் அதிகாரங்களை காவல்துறையினருக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த புதிய சட்டத்திட்டத்தின் வாயிலாக. இதை தான் கடுமையாக எதிர்க்கிறார்கள். நாம் வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா இது சட்டம் அறியாத பாமரர்களுக்கு இதை எடுத்து கூறி அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த புதிய சட்டங்களை இந்த வகையான கொடுமைகளை தடுத்து நிறுத்தி திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்த வகையிலே வழக்கறிஞர்கள் சங்கங்கள் இதற்காக நீண்ட 1 மாத காலமாக 1 மாதங்களுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கங்கே சென்று பொதுமக்களுக்கு இந்த புதிய திருத்த சட்டங்களை பிரிவுகளினுடைய பாதகங்களை எடுத்து கூறி அவர்களுக்கு இந்த சட்டங்கள் நடைமுறை வரும் நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன என்பதை எடுத்து கூறி வருகிறோம். அதனால் இது மிகப்பெரிய இந்த திருத்த சட்டங்கள் தேவையில்லை, திரும்ப பெற்றுக்கொள்வதே ஒரு சாலச் சிறந்தது